ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புளி சாதம் செஞ்சிடலாம். காலையில் ஈஸியாக சமைக்கிற மாதிரி. அது தேவையான பொருள் கடலைப்பருப்பு, பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. இதை எடுத்து வச்சுக்கலாம். புளி ஒரு கொட்டை ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாத்திரம் வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் சூடு பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதை கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் கடுகு கூட சீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூட வாசனைக்கு வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பொரியணும். கடுகு, சீரகம், வெந்தயம் இது பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்ச கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தட்டி வச்ச பூண்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இந்த கடலைப்பருப்பு கலர் கொஞ்சம் கோல்டு கலர் மாறின பிறகு நல்லா வதங்கணும். வாசனையாக இருக்குது. அந்த பூண்டு வாசனை நல்ல மணமாக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடணும். தேவையான அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் சும்மா ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சு சேர்த்துக்கினேன். இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த புளி தண்ணியில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கலருக்கு மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சம் சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்துக்கிறதுனால 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கினேன். உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த தண்ணி கொதிக்கணும். நல்லா சலசலன்னு தண்ணி கொதித்து வரணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சு மக்களே. இப்போ எடுத்து கழுவி வச்ச அரிசி சேர்த்துக்கலாம். அந்த 1.5 டம்ளர் அரிசியை அப்படியே சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கழுவி வச்சுட்டேன். இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இதை குக்கரை மூடிடலாம். மூடி வச்சு ஒரு 2 விசில் வைக்கலாம் மக்களே. 2 விசில் வச்சு பிறகு பார்க்கலாம். ஒரு 2 விசில் வச்சுட்டு பார்க்கலாம். 2 விசில் வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் தண்ணி எல்லாம் கரெக்டாக இருந்திருக்குது. புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு மக்களே. அவ்வளோதான். பாக்ஸில் நம்ம போட்டுக்கலாம். டேஸ்ட் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. பாய் மக்களே. வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.